டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜூலை 15ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து செப்டம்பர் 28ஆம் தேதி இதற்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ குரூப் 2 2ஏ பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்ட்டு. ஸோ அதில் வந்து பொது தமிழ் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் பியை பொறுத்த மட்டும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்ட் சி வந்து உங்களுக்கு மெண்டல் அபிலிட்டியும் ரீசனிங் இருக்கும். ஸோ இதற்கான செட்டா புக் நம்ம அகாடமி இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட் சிலபஸையும் கவர் பண்ணக்கூடிய எல்லா புக்குமே நம்ம வந்து இதில் வந்துடும். ஸோ முதல் லாங்குவேஜை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ். ஸோ பொது தமிழுக்கு குரூப் 2 2ஏ குரூப் 4க்கு ஏற்றாப்புல நம்ம எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி ஒரு புக் வந்து A3 ஷேப்பில் போட்டாச்சு. அதற்கு அடுத்தபடியே நமக்கு ஜிஎஸை பொறுத்த மட்டும் நமக்கு மொத்தம் 6 யூனிட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணும் சேர்த்து ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இந்த மூணையும் சேர்த்து நமக்கு குரூப் 2 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இதுக்கான வெயிட்டேஜ் வந்து கேட்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக யூனிட் 3ல பார்ட் 1 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும், பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து யூனிட் 4 வந்து இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. யூனிட் 5ல வந்து 2 பார்ட் இருக்கும், இந்தியன் எக்கனாமி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது ரெண்டு சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. யூனிட் 6 பொறுத்தமட்டில் தமிழ் சொசைட்டி. ஸோ இதை பொறுத்தமட்டில் நமக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தம் 75 கொஸ்டின்ஸ் வந்து இதில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த 75 கொஸ்டினுக்கு உண்டான கம்ப்ளீட் சிலபஸையும் கவர் ஆகக்கூடிய புது அப்டேட்டட் சிலபஸோடைய அப்டேட்டட் விஷயங்கள் எல்லாமே சேர்த்து இந்த A3 புக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது போக மெண்டல் அபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் SSLC ஸ்டாண்டர்ட் தான். ஸோ கணிதத்தை பொறுத்தமட்டில் 15 கொஸ்டின்ஸும், ரீசனிங்கை பொறுத்தமட்டில் 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த புக்கு வித் சொல்யூஷனோட எக்ஸ்பிளனேஷனோட இந்த புக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட் செட்டாக புக்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புக்கு செட்டை வாங்கிக்கலாம். இது நம்மளுடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி ஆகிய 7 இடங்களில் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியல இந்த காண்டாக்ட் நம்பர் மற்றும் வெப்சைட் மூலிமா நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கொரியர் மூலிமா எவ்வித தபால் கட்டணம் இல்லாமல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்கை நீங்கள் பேஸ் பண்ணி படித்தாலே போதும், மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிரும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வரக்கூடிய குரூப் 2 2ஏல வெற்றி பெறக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ.